தளபதி விஜய் நடிப்புல கடைசியாக வெளியான கோட் திரைப்படத்துல சிவகார்த்திகேயனுக்கும் விஜய் சாருக்கும் இடையேயான காட்சிகள் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுச்சு. அந்த காட்சியை சிவகார்த்திகேயனே கேட்டாரா இல்ல படத்துடைய கதைக்காக இயக்குனர் வச்சாரா அப்படின்னு பல விவாதங்கள் நடந்த நிலையில தற்போது உண்மையிலேயே அங்க என்னதான் நடந்தது அப்படின்றத பத்தி ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூல நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு அவர்கள் சிவகார்த்திகேயனுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இப்படி ஒரு காட்சிகள் இருக்கு, நீங்க நடிக்கிறீங்களா அப்படின்னு சிவாவிடம் கேட்டிருக்காரு. நான் என்னைக்கு வேணாலும் ரெடி சார் அப்படின்னு சிவா சொல்ல, மேலும் பாத்தீங்கன்னா சிவா அவர்கள் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. அதாவது ஜாலியாக ஒரு சீனை சொல்லியிருக்காரா, நான் தயாராகி வரணுமேன்னு சொன்னேன், ஜாலியா சீன் தான் சொல்லி உடனே அந்த சீனை எனக்கு நைட் சீன் பேப்பரை அனுப்புறாங்க. அதுல வெங்கட் பிரபு சார் இதை பாத்துக்கோங்க ஆனா சுடக்கூடாதுன்னு எழுதி கொடுத்திருக்காரு. சோ அதனடுத்து பாத்தீங்கன்னா அந்த சீன் சூப்பரா இருக்கு சார், பயங்கரமா இருக்கு சார் அப்படின்னு போன்லயே சிவா அவர்கள் வெங்கட் பிரபுவோடம் சொல்லியிருக்காரு. சாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. மறுநாள் ஷூட்டிங் வரும்போது துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு சொன்னது ஸ்பாட்ல விஜய் சாரே சொன்ன டைலாக் தானாம். அங்க நான் பார்த்தது இன்னொரு பேட்டர்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அதை அப்படி பார்க்கல, விஜய் சாரோட அன்பா தான் பார்த்தேன். விஜய் சார் தன் மேல வைத்துள்ள அன்பை இப்படி வெளிப்படுத்துறார் அப்படின்னு சிவா அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த காட்சியை விஜய் அவர்களே வைக்க சொன்னதாகவும் அந்த டைலாக்கையுமே விஜய் அவர்கள் தான் சொல்லியிருக்காராம். சோ இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூல சிவகார்த்திகேயன் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம தளபதி 69வது படத்திலுமே நீங்க கெமியோல வரீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டதற்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் மௌனம் சாதித்திருக்காரு. ஒருவேளை தளபதி 69வது படத்திலுமே சிவகார்த்திகேயன் அவர்கள் கெமியோ ரோல் பண்றாரோ அப்படின்ற ஒரு சந்தேகமுமே தற்போது எழுந்திருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.